ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங் டெசர்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு ஃபிர்னி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/4 கப் அளவு பொன்னி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 1 hour இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு எந்த வெரைட்டி ரைஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ரைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு இதை ஒரு 30 minutes நல்லா காய வச்சு இதை எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருக்கணும், இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். இந்த அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டவே கூடாது, அந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோர்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நான் 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் கூட அளவு பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்த பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது காய்க்காத பால் தான். ஸோ பால் சேர்த்துட்டு இதில் வந்து கட்டி ஒன்றும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு பக்கம் பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதில் நம்ம கரைச்சி எடுத்த அந்த அரிசி மாவும் அந்த பால் மிக்சர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மொத்தமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியத்துக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு நல்லா கை எடுக்காமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா நல்லா சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கட்டியாகும். அந்த பால்லே நல்லா அரிசி வேகணும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். உங்களுக்கு சுகர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா அதை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இதில் எதுவுமே தண்ணி சேர்க்கல, அந்த பால்லையே ஃபுல்லாக அந்த அரிசி வேகணும். அரிசி வந்ததுக்கப்புறம் தான் இதில் சுகர் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இன்னும் அந்த மிக்சர் வந்து நல்லா கட்டியாக மாறி இருக்கு. இந்த அளவுக்கு கட்டியாக மாறணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடணும். கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆற விடணும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம எடுத்த அரிசி அளவுக்கு ஒரு ஆரஞ்சு போதுமானது. இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஜூஸ் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஜூஸ் எடுக்கலாம், இல்லைனா அதோட பல்ப் மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்த ஒரு ஆரஞ்சுக்கு கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட சீட்ஸ்லாம் தனியாக வரும். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த மிக்சர் பாருங்கள், நல்ல கட்டியாக மாறி இருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்த ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துடலாம். ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மிக்சர் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்கணும். சூடாக இருந்தால் டக்குன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் வந்து போதுமானது. அதிகமாக நீங்கள் சேர்த்தா இது வந்து புளிப்பு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இதே மாதிரி ஒரு மட் பாட்டில் தான் இது எல்லாத்தையும் மாற்றி எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி பாத்திரம் வேணால் அதுக்கு யூஸ் பண்ணலாம். மண் பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சோன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். எந்த நட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சமாக பிஸ்தா ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது கொஞ்சமாக முந்திரி பருப்பை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன்.
உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஆரஞ்சு ஃபிர்னி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை இப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைனா இதை ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.